வெல்கம் டு நர்மதா குக்ஸ். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலையில் ஒரு மிட்டாய் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன கசப்பு கூட இருக்காது. நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். 15லேருந்து 20 அளவு பாதாம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். வேர்க்கடலையை நல்லா தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலையை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதை வெளியே வச்சு சாப்பிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மந்த் வரைக்குமே நல்லாயிருக்கும். இந்த மிட்டாய் இன்னும் டேஸ்ட்டாக ஆக்கிறதுக்கு நம்ம இதில் நிறைய சீட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 சீட்ஸ் தான் சேர்த்துக்கிறேன். பம்கின் சீட்ஸ், ஃப்ளக்ஸ் சீட்ஸ், சப்ஜா விதை, இதை 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் சூரியகாந்தி விதையெல்லாம் கிடச்சிச்சின்னா அதையும் சேர்த்துக்கோங்க. என்ன சீட்ஸ் வேணால் இதில் சேர்த்துக்கலாம். இந்த சீட்ஸையும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அதே கடாயில் தேங்காய் நல்லா நான் மிக்சியில் போட்டு துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணலாம். கருவேப்பிலையை வந்து நல்லா நொறுங்கணும், அந்த லெவலுக்கு ஃப்ரை பண்ணணும். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை அடிச்சிருங்க. நம்ம வறுத்து ஆற வச்ச பொருளையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மிட்டாயில் இனிப்புக்காக நம்ம பேரிச்சம்பழமும் உலர் திராட்சையும் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்ச பிறகு இதிலேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லே நல்லாயிருக்கும், கமகமன்னு இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். நல்ல டேஸ்டியான கருவேப்பிலை மிட்டாய் ரெடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.